உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சொல்லுங்கப்பா. எப்பா வேலு, அந்த பஞ்சவர்ணம் சொன்ன மாதிரியே அந்த பையனுக்கு இன்னொரு பொண்ணோட நிச்சயதார்த்தம் பண்றாங்களாப்பா. அப்பா என்னப்பா சொல்றீங்க? பக்கத்து வீட்டு ஞானம் பார்த்துட்டு இப்பதான்ப்பா எனக்கு கால் பண்ணா. இது எப்போ? இன்னைக்குதான்ப்பா வேலு. 9 to 10 முகூர்த்தத்துல நம்ம ஏரியா கோவில்ல வச்சு சிம்பிளா நிச்சயதார்த்தத்தை முடிக்க போறாங்களாம். அப்பா என்னப்பா அந்த அளவுக்கு போயிட்டாங்களா? இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை ஆயிட போகுதுப்பா. ஏற்கனவே பேச்சு உன் மேல பயங்கர கோவத்துல இருக்கா. அப்பா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுப்பா, நான் பாத்துக்கிறேன். நீங்க விடுங்க, வைங்க, அப்புறம் பேசுறேன். சரிப்பா சரிப்பா. இங்க பாருங்கம்மா, நீங்க எல்லாம் பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இப்படி அவசர அவசரமா நிச்சயம் பண்றதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? நான் என்ன உங்க பேச்செல்லாம் மீறி ஆனந்தி பின்னாடி போயிடவா போறேன்? நீங்க எல்லாம் எம்எல்ஏ வச்சிருக்க நம்பிக்கை அவ்வளவுதானா? டேய், என்னடா பேசுற? பழசெல்லாம் மறந்துட்டியா? ஏண்டா, ஒண்ணு இல்லாத அந்த குடும்பத்துக்கு அவ்வளவு அதுப்பு இருக்குன்னா நமக்கு எவ்வளவு இருக்குன்னு காட்ட வேண்டாம்? அதுக்கு தாண்டா அந்த ஏற்பாடு. ஏய், மினிஸ்டர் வந்துட்டாரு. ஐயா வாங்க வாங்க. எங்க நீங்க வராம போறீங்களோன்னு பயந்துட்டேங்கய்யா. எதுக்கு பயம்? தம்பி வாக்கு கொடுத்துட்டா எவ்வளவு வேலையா இருந்தாலும் வந்து நின்னுடுவான். நானும் அப்படிதான். ஆமா, நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க போல இருக்கு. வேற யாரும் சொந்தங்களுக்கு சொல்லலையா? பொண்ணு வீட்டுல கூட யாருக்கும் சொல்லல போல இருக்கு. ஐயா, நடந்த எல்லாமே தான் உங்களுக்கு தெரியும்ல. ஏற்கனவே இவ கல்யாணம் நின்னு போனதால எங்க சொந்தக்காரங்க வட்டத்துல பெருசா தலை காட்ட முடியல. அதனாலதான் காதும் காதும் வச்ச மாதிரி சிம்பிளா இந்த நிச்சயத்தை முடிச்சிட்டு கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கலாம்னு முடிவெடுத்துட்டோம். ஓ அப்படியா? அது மட்டும் இல்லங்கய்யா, இந்த விஷயம் வேலனுக்கு தெரிஞ்சா அவன் சும்மா இருக்க மாட்டாங்கய்யா. கண்டிப்பா ஏதாவது கலாட்டா பண்ணி இந்த நிச்சயத்தை கெடுத்துருவாங்கய்யா. அதனாலதான் 2 குடும்பத்துக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேங்கய்யா. வேலா, வாப்பா வேலு. நீ வருவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உனக்காக இங்கேயே வெயிட் பண்றேன். எதிர்பார்த்த மாதிரியே கரெக்டா வந்துட்டேன். இப்ப என்ன பண்ண போற வேலு? உள்ள போய் நிச்சயதார்த்தத்தை நிறுத்த போறியா? உள்ள யார் இருக்கான்னு தெரியுமா? என் தம்பி ரத்தனம் இருக்கான். அவன் தான் முன்னாடி நின்னு இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தி கொடுக்க போறான். அவனை மீறி உன்னால எதுவுமே பண்ண முடியாது. ஏமா, ஐயா அங்க இருந்தா நான் பயந்துருவேன்னு யார் சொன்னது? சொல்ல போனா ஐயா இங்க வந்ததுல எனக்கு சந்தோஷம்தான். என்னடா இவன் இப்படி சொல்றானேன்னு பாக்குறீங்களா? ஐயாவோட ஆசீர்வாதத்தால தானே கார்த்திக்கும் ஆனந்துக்கும் கல்யாணமே நடக்க போகுது. அப்புறம் ஐயா இல்லைன்னா எப்படிமா? அம்மா, அப்புறம் அது மட்டும் இல்ல, கார்த்திக்கும் ஆனந்துக்கும் நடக்க போற கல்யாணத்துல ஐயாவும் ஜானகி அம்மாவும் ஒண்ணு சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ண போறாங்க. நீங்களும் அதை பாப்பீங்க. தம்பி தம்பி தம்பி, கனவு காணலாம்ப்பா. அதுக்குன்னு இந்த அளவுக்கெல்லாம் கனவு காணக்கூடாது. கனவா நிஜமான போக போக தெரியுமா? நீங்களும் பார்க்க தானே போறீங்க. பார்க்கலாம் பார்க்கலாம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.